மிசாக்கி சகாக்கி வரக்கு வெல்கம் டு அனதர் எபிசோட் ஆஃப் அனி பேச்சு மக்களே. நான் உங்க ஐசர். நான் ஏன் கூட இருக்கிறதா நம்ம லோயி. நம்ம இதுவரையும் நிறைய ரொமான்ஸ் அனிமே, செகண்ட் அனிமேஸ்லாம் பேசியிருக்கோம். பட் ஃபர்ஸ்ட் டைம் ஹாரர் அனிமே பற்றி பேச போகிறோம். ஃபைனல் டெஸ்டினேஷனுக்கு ஒரு அனிமே வெர்ஷனாக இருந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் இந்த அனிமே இருக்க போகுது. இந்த அனிமையோட பேர் அனதர். இந்த அனிமே நல்லா டார்க்கா, மிஸ்டீரியஸா, வைலன்ஸ் கலந்த மாதிரியான அனிமே தான். మీ చిరునవ్వు మీ నడక வாவ் நைஸ். ஃபைனல் டெஸ்டினேஷன்ல எப்படி ஃபேட் கிட்ட இருந்து தப்பிக்க முடியாதுன்னு காட்டுறாங்களோ, அந்த மாதிரி இதுல வந்து ஒரு கர்ஸ் இருக்கு. யோமியாமா அப்படிங்கிற ஒரு டவுன்ல ஒரு ஸ்கூல் இருக்கு. அந்த ஸ்கூல்ல ஒரு கிளாஸ் ஃபுல்லாவே இந்த மாதிரி ஒரு கர்ஸ்ல மாட்டிருக்காங்க. அந்த கிளாஸ் ரூம்ல இருக்க எல்லாருமே கர்ஸை பிரேக் பண்ணாங்களா, அவங்க டெத்ல இருந்து தப்பிச்சாங்களான்றது தான் இந்த அனிமையோட ஸ்டோரி. இந்த அனிமையோட ஸ்ட்ராங்கான விஷயம் என்னன்னா, இதில் நீங்கள் ஜம்ப் ஸ்கேர் இதெல்லாம் எதிர்பார்த்து வந்தீங்கன்னா இந்த அனிமையில் அது உங்களுக்கு கிடைக்காது. இந்த அனிமையில் கொஞ்சம் யூனிக்கான ஒரு டேக்கில் போவாங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, இந்த டெத்ஸ் எல்லாம் ஒன்று ஹாரிஃபைங்காக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஃபைனல் டெஸ்டினேஷனில் வர மாதிரி எல்லா டெத்ஸும் இருக்கும். ஒவ்வொரு டெத்ஸும் நமக்கு க்ரீபி ஃபீல் கொடுக்கும். கூடவே இந்த அனிமையை நம்ம பார்க்கும்போது, இந்த நைட் டைமில் நீங்கள் இந்த அனிமையை பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் ரெடியாகவே இருந்துக்கோங்க. ஏன்னா அவ்வளோ குரூசமோ அவ்வளோ கோர் கண்டென்ட் இதில் நிறைய இருக்கும். சில பேருக்கு இந்த அனிமையை நைட்டு பார்க்கும்போது பயம் வந்துச்சுன்னா இதை காலையில் பாருங்க, அதுதான் பெட்டர். சாப்பிட்டுருக்கேன் வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது, எனக்கு வேணாம்ப்பா. நான் கட் ஃபீலிங் வேணும்டா, எப்பயுமே ஒரு கட்ஸ் வேணும். பாப்புலாரிட்டி வைஸ் நீங்கள் இந்த பார்த்தீங்கன்னா இந்த அனிமையை நிறைய பேருக்கு தெரியாது. தெரிஞ்சவங்களும் கம்மி பேர் தான் நம்ம இந்த ஊரில். ஆக்ஷன், ரொமான்ஸ் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நீங்கள் எதிர்பார்த்து வந்தீங்கன்னா அது இந்த அனிமையில் உங்களுக்கு கிடைக்காது. கோர் கண்டென்ட், மிஸ்ட்ரி சால்விங் இந்த மாதிரி தான் இந்த அனிமையை போகும். இதை நீங்கள் பார்க்க விருப்பப்பட்டீங்கன்னா இந்த அனிமையை தாராளமாக பார்க்கலாம். இந்த அனிமே உங்களை கண்டிப்பாக டிசப்பாயின்ட் பண்ணாது. ஒவ்வொரு எபிசோடும் உங்களை அந்த எட்ஜ் ஆஃப் த சீட்டில் உட்கார வைக்கும். அடுத்து என்ன நடக்கும்னு அந்த கேள்வி உங்கள் மண்டை கூட எழுப்பிக்கிட்டே இருக்கும் இந்த அனிமே. இந்த அனிமையோட கேரக்டர்ஸ் அப்புறம் ஸ்டோரியை வாங்க இந்த வீடியோவில் பார்ப்போம். யோமியாமா நார்த் ஹை அப்படின்ற ஸ்கூல்ல தான் இந்த அனதர் அனிமையோட ஸ்டோரியே நடக்குது. இந்த ஸ்கூல்ல 9th கிரேட் 3-3 அப்படின்ற கிளாஸ் ரூம்ல மிசாக்கின்னு சொல்லிட்டு ஒரு பாப்புலரான ஸ்டூடெண்ட் இருக்கா. ஒரு நாள் அந்த மிசாக்கின்ற பொண்ணு வந்து இறந்துடுறா. கிளாஸ் ரூம்ல இருக்க பசங்க எல்லாருமே சோகம் தாங்காம அவ இருக்கா அப்படின்ற, உயிரோட இருக்கான்ற மாதிரி அசியூம் பண்ணிக்கிட்டாங்க. அசியூம் பண்ணியே போறதுனால அது வந்து ஒரு கர்ஸ் மாதிரி ஆயிடுச்சு. அதுல இருந்து அந்த கிளாஸ் ரூம்ல இருக்க ஒவ்வொருத்தரா சாக ஆரம்பிச்சாங்க. ஸோ அந்த கர்ஸை வந்து ஸ்டாப் பண்றதுக்காக இவங்க என்ன பண்றாங்கன்னா, கிளாஸ் ரூம்ல யாராவது ஒருத்தரை பிக் பண்ணி அவங்க வந்து கிளாஸ் ரூம்லயே இருந்தாலும் அவங்க வந்து இல்லாத மாதிரி தான் இவங்க வந்து ட்ரீட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணும்போது அந்த கர்ஸ் வந்து ஸ்டாப் ஆகுது. இதே வந்து சில வருஷங்களுக்கு தொடர்றாங்க. இப்போதான் கோச்சி அப்படின்ற நம்ம எம்சி வந்து இந்த கிளாஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வரான். ஃபர்ஸ்ட் டே நல்லா ஃபுல்லாக ஃபோப்போட அவன் வந்து இந்த கிளாஸ்க்கு வரான். இந்த கிளாஸ்க்கு வந்ததுலேருந்து அவனுக்கு வந்து ஏதோ வித்தியாசமாகவே எனக்கு ஃபீல் ஆகிட்டு இருக்கு. அப்போதான் அவன் மெய் மிசாக்கின்ற ஃபீமேல் லீடை வந்து பார்க்குறான். அவளை பார்த்தாலே கண்ணில் வந்து ஒரு ஐ பேட்ச் போட்டு ஒரு பொம்மை மாதிரி தான் இருப்பா. அப்போதான் நம்ம கிளாஸ் ரூமில் இருக்க பசங்களாம் இவங்கிட்ட வந்து தேவையில்லாத வேலை எதுவும் பார்க்காத அப்படின்ற மாதிரி ஒரு இன்டைரக்டாக ஒரு வார்னிங் வந்து கொடுத்துருப்பாங்க. பட் இருந்தாலும் இவன் போயிட்டு அந்த மெய் மிசாக்கிட்ட போய் பேசுவான். கன்ஃபார்ம் நம்ம கட்டம் கட்டிட்டாங்க. அந்த மெய் மிசாக்கின்ற பொண்ணை வந்து யாருமே கண்டுக்க மாட்டாங்க. அவளோட எக்ஸிஸ்டன்ஸ் கூட இருக்குன்ற மாதிரி யாருமே காமிச்சிக்க மாட்டாங்க. இவனுக்கு வந்து கியூரியாசிட்டி அதிகமாயிட்டு இவன் போயிட்டு அந்த மெய் மிசாக்கிட்ட பேசிடுறான். அந்த மெய் மிசாக்கியே வந்து என்கிட்ட பேசாத அப்படின்னு சொன்னா கூட இவன் வந்து விடாம அவளை வந்து அடிக்கடி போய் பேசி அவகிட்ட அடிக்கடி போய் இன்ட்ராக்ஷன் வச்சுட்டு அவன் பேசிட்டே இருக்கிறான். இப்போதான் சடனா இந்த ஈவெண்ட் வந்து கிக் ஆஃப் ஆகுது. ஈவெண்ட்னு சொல்றத விட இனிமே தாண்டா பலியே ஆரம்பிக்க போகுது. ஒரு அழகான காலை நேரத்தில் நம்ம சார் கிளாஸுக்கு வந்து கழுத்தை அறுத்து சாவறான். இதை பார்த்து நம்ம கிளாஸே பயந்து போகுது. அந்த சார் கழுத்தை வெட்டின ரத்தம் அப்படியே ஃபவுண்டன் மாரி தெரிக்குது. நம்ம கிளாஸ் பசங்க மூஞ்சிலெல்லாம் அது உள்ள அவங்கெல்லாம் மிரண்டு ஓட கிளாஸே பயந்து நடுங்குது. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் நம்ம கிளாஸ்ல சக்குராகின்ற பொண்ணு தான் ஃபேட்டன்ல இருந்து தப்பிக்கணுன்றதுக்காக பயந்து ஓடுறா. ஆனா அவளுக்கு தெரியாது ஓடுறதே அவ சாவை நோக்கி தான் அவளுக்கு தெரியாம ஓடிட்டு இருப்பா. அப்போ சடனா தான் படிக்கட்டுல இருந்து வழுக்கி விழுந்து தான் கொடை கழுத்தை குத்தி அவ ரத்தம் தெரிக்க அவ ப்ரூட்டலா சாவறா. என்ன ரொம்ப ஜாம் ஆகுது. இவளோட சாவை பார்த்து அந்த கிளாஸே மிரண்டு போய் இந்த கர்ஸ் உண்மையாவே ஆரம்பிச்சிருச்சுன்னு நினச்சி பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அப்போதான் அவங்களுக்கு தெரியுது அந்த சார் வந்து சூசைடில் சாவல, அவரும் அந்த கர்ஸ்னால தான் செத்து போனாருன்னு நினச்சி எல்லாரும் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. நான் 2 டெத்தை பற்றி விளக்கிட்டேன்டா, மிச்ச டெத்தை பற்றி நீயே சொல்கிற ஐசனு. ரிமைனிங் டெத்லாம் பேச முடியாதுடா, ஏன்னா அதில் நிறைய டெத் இருக்கும். எல்லாமே சொன்னால் அவங்களுக்கு பார்க்குற ஆடியன்ஸ்க்கு ஒரு ஆர்வம் இல்லாமல் போயிடும். ஸோ நான் ஒரு சில டெத்து மட்டும் சொல்கிறேன். நம்ம எம்சி வந்து ஒரு செட் ஆஃப் கிளாஸ்மேட்டை வந்து காப்பாற்றிட்டான் அப்படின்னு நினைக்கும் போது இன்னொரு கிளாஸ்மேட்டை ஒரு ஜேசிபி வந்து வீடோட இடிச்சு கொண்டுருது. நம்ம எம்சி அண்ட் சில கிளாஸ்மேட் வந்து பீச்சுக்கு வந்து ட்ரிப் மாதிரி போயிருப்பாங்க. அதில் ஒரு பையன் ஸ்விம்மிங் பண்ணிருக்கும் போது போட்டோட இன்ஜின் பிளேட்ல மாட்டி சாவான். அதே மாதிரி ஒரு சில செட் ஆஃப் பசங்க வந்து பள்ளத்தில் விழுந்து இல்லை இடி விழுந்தெல்லாம் சாவுறாங்க. சரி, உன் அப்பாவும் சகோதரியும் அவங்களுக்கு இப்ப இல்ல, ஆனா உங்க அம்மா உயிரோட இருக்காங்கல்ல? ஒரு துஷ்ட தேவதை கொண்டுடுச்சு. பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்காங்களா? நெஞ்சில குத்தி கொண்டுட்டாங்க.
இது தெரிஞ்சு நம்ம நிறைய டெத்து பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இந்த கேர்ஸ்ல நிறைய பேர் சாவறாங்கல்ல. ஸோ இந்த ஈவெண்ட்டை வந்து இவங்க எப்படி தடுக்கிறது அப்படின்றதுக்காக இவங்க ஆல்ரெடி இருந்த அந்த பேட்ச் வந்து எப்படி இந்த கேர்ஸ்ல இருந்து தப்பிச்சாங்க அப்படின்னு சொல்லி ரிசர்ச் பண்ணுறாங்க. ஸோ அவங்களோட கிளப் ரூமுக்கு போய் பார்க்கும்போது ஒரு வீடியோ டேப் கிடைக்குது. அதில் வந்து இவங்க சொல்லியிருக்காங்க ஒரு டெத் பர்சன் எக்ஸ்ட்ரா இருக்காங்க, அதாவது அவங்கள தான் அனதர்னு சொல்கிறோம். அந்த அனதர் பர்சன் யார் அப்படின்றத கண்டுபிடிச்சி அவங்கள கொண்டுட்டாங்க அப்படின்னா இந்த கேர்ஸ் வந்து ஒரேடியாக முடிஞ்சிடும். அந்த பேட்ச் பசங்க இந்த கேர்ஸ்லேருந்து தப்பிக்கலாம். ஸோ இதை கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம MCN டீம் வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அப்போ தான் இவங்க கடைசியாக ஒரு ஹோட்டலுக்கு போகிறாங்க. அங்கே தான் இந்த அனிமையோட கிளைமேக்ஸே நடக்கும். யார் அந்த அனதர்னு கண்டுபிடிக்கிறது, அந்த கிளைமேக்ஸில் என்ன நடந்துச்சு, இது எல்லாமே நீங்கள் அனிமே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வரையுமே நாங்கள் ரொம்ப டெப்த்தாலாம் உங்களுக்கு வந்து ஸ்பாய்லர் சொல்லலை. ஸ்பாய்லர் சொல்லியிருக்கோம், பட் ஒரு மாதிரி மேலோட்டமாக ஸ்பாய்லர் சொல்லியிருக்கோம். ஸோ நீங்கள் இந்த அனிமே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நம்ம DC யூனிவர்ஸ் எப்படி டார்க்காக இருக்கோ அதே மாதிரி தான் இந்த அனிமேஷன் ஸ்டைலும் கொஞ்சம் டார்க்காக இருக்கும். அப்போ தான் இந்த ஹாரர் வைப் நல்லா கொடுக்குன்றதுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க போல. ஏன்னா ஒவ்வொரு எபிசோட்லேயும் அது ஒரு கிரேயிஷாக நமக்கு அதை பார்க்கும்போதே நாம தான் அந்த இதுக்கு அனிமேக்குள்ளே போகிறோமோ அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு வைபை தரும். கூட இந்த அனதர்ன்ற அனிமேல நீங்கள் பார்த்தீங்கன்னா அனிமேஷனுக்கு குறையே இருக்காதுங்க. என்னதான் இந்த அனிமே வந்து அவ்வளோ ஃபைட்டிங் இதெல்லாம் இல்லாமல் இருந்தாலும் அந்த பிளட் தெரிக்கிறது, அந்த கோர் சீன் இவங்க காட்டுறத கொஞ்சம் கூட ஹோல்ட் பேக் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. ஏன்னா ஃபுல்லாக அவங்க போயிருப்பாங்க அந்த அனிமேல. நம்ம MCக்கும் அவள் ஃபீமேல் லீடுக்கும் இருக்கிற பாண்டாக இருக்கட்டும், மற்ற கேரக்டர் டெவலப்மெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை போக போக அந்த மிஸ்ட்ரி சால்வ் ஆகும்போது நடக்கிற ஈவெண்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த அனிமே பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. ஏன்னா இது ரொம்ப எங்கேஜிங்காக போகும். அடுத்து என்ன வரும், கூட எப்படி இந்த மிஸ்ட்ரியை சால்வ் பண்ணாங்க, இவங்க எப்படி தப்பிச்சாங்களா இல்லையா, இந்த கேள்விகளே உங்களை இந்த அனிமே பார்க்க வைக்கும் எபிசோடா. அதனாலே இதை நான் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஹாரர் அனிமேன்னு நான் சொல்லுவேன். நீ மட்டும் இல்லடா, இந்த அனிமே நானுமே ரொம்ப ஸ்பீடாக தான் முடித்தேன். 12 எபிசோடு தான். ஸோ உட்காந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன். ஆக்சுவலாக நம்ம அனிமேல வந்து ஹாரர் ஜெனரே ரொம்ப கம்மி தான். அதில் வந்து இது ஒரு ஜெம்முன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஹாரர் வைப் கொடுத்தது. என்ன இது? இந்த அனிமேல அந்த ஹாரர் வைப், மிஸ்ட்ரி எல்லாமே ரொம்ப பெர்ஃபெக்டாக பேலன்ஸ் பண்ணியிருந்ததுனால நான் வந்து இந்த அனிமேக்கு ஒரு 9/10 ரேட்டிங் கொடுப்பேன். நீ எவ்வளோடா கொடுப்ப? நானும் இந்த அனிமேக்கு 9 கொடுப்பேன்டா. ஏன்னா நான் பார்த்த ஹாரர் அனிமேலே இது ஒன் ஆஃப் த பெஸ்ட்டுன்னு நான் சொல்வேன். கூட எனக்கு இது ஒரே ஒரு சின்ன மைனஸாக தோணுச்சு. என்னன்னா இவங்க வந்து அந்த கேர்ஸ் அதோட ஒரிஜினை வந்து சொல்ல மாட்டாங்க. ஒரு கேர்ஸ் வருஷம் ஒரு பேட்ச் அஃபெக்ட் பண்ணும், அது மட்டும் தான் சொல்லுவாங்க. இதோட ஒரிஜின் என்ன அது காட்டியிருந்தா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். மேபி ஃபியூச்சரில் என்னைக்காவது சொல்ல முடியும். சீசன் 2 வந்தால் அதுக்கான ஆன்சர் நமக்கு கிடைக்கும்னு நினைக்கிறேன். உனக்கு இந்த மாதிரி ஒரு மைனஸும் இல்லையாடா? ஆக்சுவலாக நீ இந்த பாயிண்ட்டை சொல்லும்போது தான் எனக்கு என்னோட மைனஸ் ஞாபகம். இது வந்து மைனஸ்ன்னு சொல்ல முடியாது. அதாவது என்னோட ஒரு கொஸ்டின் மாதிரி நான் சொல்லுவேன். இது ஒரு ட்ரெடிஷனாக காலங்காலமாக ஒவ்வொரு பேட்சுக்கும் இந்த மாதிரி சம்பவம் நடக்குதுல்ல. அப்படி என்ன தைரியத்தில் தான் பேரண்ட்ஸ் வந்து இந்த பசங்களை வந்து இந்த ஸ்கூலில் சேர்க்குறாங்க? இந்த ஸ்கூலில் இந்த பசங்க தான் எப்படி வந்து சேர்றாங்க எனக்கு புரியல. என்னங்கடா ஊருது டேய், மம்மி படத்துல ஒரு லொகேஷன் மாதிரி எப்படி இங்க வாழ்றது? அது மட்டும் நான் வந்து யோசிச்சு பார்த்துருக்கேன். இந்த அனிமே பார்க்கும்போதே எனக்கு மைண்டில் ஸ்ட்ரைக் ஆச்சு. சரி பரவாயில்ல கடைசியாக சொல்லுவாங்க அப்படின்னு நினச்சி விட்டேன். பட் கடைசி வரையும் சொல்லவே இல்லை. ஆனால் இதெல்லாம் வந்து நம்ம ஒரு பெருசாக எடுத்துக்க கூடாது தான். உண்மைடா. எனக்கும் இது இருக்கிறது காரணம் மேபி இவங்க பாதி தான் அடாப்ட் பண்ணியிருக்கலாம் இதர் சோர்ஸ் மெட்டீரியல்னு தோணுது. ஸோ தட்ஸ் வை அவங்க அந்த ஆன்சர் தெரிவிக்காமல் இருந்திருக்கலாம். ஸோ நான் இது ஒரு குறையாக சொல்ல. பட் என்னை கேட்டால் நான் இதுக்கு எப்போவுமே 9 ரேட்டிங் தான் நான் கொடுப்பேன் 10க்கு. இது ஒன் ஆஃப் த டாப் டியர் அனிமே. எல்லாருமே இதை பார்க்கணும். ஆல்ரெடி சில வீடியோஸில் சொல்லியிருப்பேன், எல்லாரும் வந்து ஷோனனே பார்க்குறாங்க, ஆக்ஷன் அனிமே பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு. என்னை கேட்டால் அதுவும் நீங்கள் பாருங்க, நான் அதை பார்க்கவே வேணாம், கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுங்கன்னு சொல்ல. பட் இந்த மாதிரி ஜேர்னருக்கும் நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு வைடு ஃபீல் ஆஃப் நாலேஜ் வந்து உங்களுக்கு கிடைக்கும், ஒரு என்டர்டெயின்மெண்ட்டும் உங்களுக்கு கிடைக்கும். பூமர் அங்கிள், எஸ் கமான் அங்கிள். அதனால நீ இந்த அனிமேவை ட்ரை பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம அனிபேச்சுக்கு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அனிபேச்சு எபிசோடில் உங்களை சந்திக்கிறோம். அன்டில் தென் சைனிங் ஆஃப் ஃபைதன் அண்ட் லூயி.